நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஆனி அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வதற்காக மிகவும் ஏற்ற நாள். நாளை ஆனி அமாவாசை. பித்ரு சாபம் நீங்க மறவாமல் முன்னோர்களை வழிபடுங்கள். அமாவாசை என்பது நம் வழிபாடுகளில் மிகவும் முக்கியமான நாள். அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாளாகும். மாதந்தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம். முக்கியமாக பித்ருசாபம் இல்லாமல் பெருமகிழ்வுடன் வாழலாம் என்கிறார்கள் முன்னோர்கள். இந்த ஆனி வருட அமாவாசையானது வெள்ளிக்கிழமை வருவதால் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது. அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாடு செய்வதும் அவர்களுக்கு படையலிடுவதும் நம் குலத்தை காக்கும், குடும்பத்தை மேம்படுத்தும், சந்ததியை சிறக்கச் செய்யும். முன்னோர் வழிபாடு என்பதும் குலதெய்வ வழிபாடும் என்பதும் மிக மிக முக்கியம். முன்னோர்களுக்கு ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது தர்மசாஸ்திரம். மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு, கிரகண காலங்கள், திதி, புரட்டாசி, மகாலயபட்சத்தின் 15 நாட்கள் என 96 தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். அந்த வகையில் ஆனி மாத அமாவாசை நாளன்று முன்னோர்களுக்கு ஆராதனை, தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்தால் பித்திருக்களின் ஆசியை பெறலாம். ஆனி மாத அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு அலங்கரித்து நமஸ்கரித்து குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும். அமாவாசை நாளில் தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதியளித்த பலன் உண்டாகும். அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டு முன்னோர்களின் ஆசியை பெறுங்கள். அதேபோல் மாலையில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பழங்கள், மங்கள பொருட்கள் வைத்து வணங்க வேண்டும். அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் சுமங்கலிக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் இதுவரை தடைபட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும். இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும். ஆனி அமாவாசை தினத்தில் நம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வணங்கி முன்னோர்களின் ஆசியை பெறுவோம். நண்பர்கள், இதை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.